ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது. காலைல 7 மணிக்கெலாம் அம்மாயும் பேரனும் கீரை பொறிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. அத்தை கீரை பொறிச்சு போட்டுட்டு இருந்தா, தம்பி அவன் கைக்கு வந்ததெல்லாம் பொறிச்சு போட்டுட்டு இருந்தான். சாட்டனை, பில்லு, பூண்டு அதெல்லாம் அத்தை கண்ணில் படுறதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு இருந்தாங்கன்னு கோவம் வந்துடுச்சு. அத்தை பொறிச்சதெல்லாம் அவன் வாங்கி கீழே போட்டுட்டு இருந்தான். நான் பொறிச்சிட்டாங்களான்னு பார்க்கும்போதெல்லாம் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, கீரை இப்போதைக்கு வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நான் ரசம் வச்சு சாப்பாடு வச்சுட்டேன். ஒரு வழியாக கீரையெல்லாம் பொறிச்சிட்டு 7 மணிக்கு கீரை பொறிக்கிறேன்னு போனீங்க. 8 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தாங்க. கரெக்டாக ரசம் கொதி வந்து இறக்க போகும்போது கீரையை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பி பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்து உள்ளே போட்டிருந்தான்னு ஒரு 10 நிமிஷம் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுட்டாங்க. கீரையெல்லாம் மேலே வந்துடும், அந்த மண்ணெல்லாம் அடியில் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணோம்னா கீரை நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கும். ஊற வச்சிட்டோம்னா அந்த மண் எல்லாமே போயிடும். கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வரணும். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரைக்கு வந்து பால் தான் ஊற்றி கடையிறோம். பருப்பு கூடையும் போடலாம். பருப்பு கூட போட்டோம்னா இது கூடயே பருப்பு, பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாம் ஆட் பண்ணி குக்கரில் வச்சு விசில் விடுவோம். ஆனால் இன்றைக்கி பால் ஊற்றி கடையிறனால கீரை, பச்சை மிளகா, தண்ணி மட்டும் ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா கீரை இந்தளவுக்கு தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் இருத்துட்டு கீரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. கீரையை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். தாராளமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் வந்து லைட்டாக கையில் வந்து கசக்கி போடுங்க. அப்போ தான் ஜீரகம் நல்லா மணமாக இருக்கும். கடுகு, ஜீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்துக்கு கூட ஒரு 5-6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நம்ம பால் ஊற்றுறனால அந்த காரத்தையெல்லாம் பால் வந்து அடக்கிக்கும். அதனால தாராளமாக மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உங்கள் கடையும் போது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கீரையெல்லாம் கடைஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்குள்ளே ஜேசிபி வந்துச்சா வீட்டு முன்னாடி நிறவறத்துக்கு. அதனால் தம்பி அதை வேடிக்கை பார்க்க போனான்னு சொல்லிட்டு நானும் கூடயே போயிட்டேன். அத்தை மாமாலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவனை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு. கடைசியில் கீரை வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள இடம் தட்டு குத்தேரிலாம் வைக்கலான்னு சொல்லி ஆல்ரெடி பீக்கஞ்செடி, பொடலஞ்செடியெல்லாம் போட்டிருந்தோம். சரி, அதெல்லாம் பிடிங்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக செடி வைக்கலான்னு சொல்லி எல்லாம் நிறவி விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம காட்டில் அன்றைக்கி நேந்திரம் விதைக்கன்று போட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா. இப்போ வேறு ஒரு காட்டிலேருந்து ஒரு 500-600 கன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் யாருக்காச்சும் நேந்திரம் விதைக்கன்று தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கட்டை தேவைப்பட்டுச்சோ அத்தனை எடுத்து பேக்கெட் பண்ணி அந்த காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃப்ரைடே ஈவினிங்கிறனால சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றியாச்சு 6 மணிக்கெல்லாம். சாமி கும்பிட்டு தான் ஈவினிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை காலைல ஃப்ரெண்ட்ஸோட பழனி போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால புளி சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி தர சொல்லி அத்தையை கேட்டிருந்தாங்க. அத்தை பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு விசில் வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டு கிளறி வச்சோம்னா சாப்பாடு வந்து ஒரு உதிரி உதிரியாக இருக்கும். அந்த கடலக்கொட்டை எண்ணெய் வாசத்தோடு சூப்பராக இருக்கும்னு சொல்லி அவங்க தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி வச்சு எம்டி சால்னா மாதிரி வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லி உருளைக்கிழங்கு மட்டும் 2 போட்டிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சைட்லேயே பார்த்திங்கன்னா அத்தையும் புளி சாப்பாடெலாம் கட்டி இலையில வச்சு பேக் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து மேலே நியூஸ் பேப்பர் வச்சு நூல் வச்சு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.